இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். அந்த ஃபோட்டோவை பார்த்தா அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு கான்டென்ட் போட்டு. நீங்களும் இந்த கேமை தொடர்ந்து விளையாடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்க, எத்தனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இஸ் ஒன். இது என்ன பாடல்? ஜில்லா, மதுரை ஜில்லா. அது என்னன்னு தெரியலையே. ஃபர்ஸ்டே டக் அவுட்டா. அது என்னன்னு தெரியல. மூணாவது படம் அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா. மதுரை ஜில்லா காரி. காரியா? ஓ கரி. ஓ அது கரி, அதனால காரின்னு சொல்லிட்டு. ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு பாயிண்ட் போச்சு. இது என்ன பாடல்? ஊதுடா சங்கு, ஊதுங்கடா சங்கு, அந்த பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். என் கெஸ்ஸு ஐ திங்க் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாயின் ஆகுது. ஓ கரெக்ட். நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் விட்டாலும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. குவிஸ் 3. நீங்கள் எத்தனை பாயிண்ட்டு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குவிஸ் 3. நான் என் பேர் மீனா, அது குமரி, கன்னியாகுமரி. என் பேர் மீனா, என் பேர் மீனா, என் பேர் மீனா குமாரி, அந்த பாட்டு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சோமா? கரெக்ட். நம்ம 2 பாயிண்ட் வந்துட்டு கணக்கு வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் நான் சைடில் போடுறேன். ஸோ 2 பாயிண்ட். குவிஸ் 4. ஒரு பாயிண்ட். 3 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு பாயிண்ட் விட்டோம். இது சாரி. கப்பு தீக்குச்சியா? ஓ மை காட். சக்கு பத்தி குச்சி. சக்கு வத்தி குச்சி. கரெக்டு தான், ஆனால் அது கரெக்ட். எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் லோகேஷ் படத்தில், அதனால் சக்கு வத்தி குச்சி. எஸ். கோழி குஞ்சு புத்தகம் ட்ரெயிலையோ என்னையா இப்படி கொடுத்தீங்கன்னா என்னங்க? கோழி புத்தகம் ரயிலு. ஐ கேண்ட். மதக்கச்ச ராஜாவா? சிக்கு புக் சிக். ஓ கோழி குஞ்சுக்கு இங்கிலீஷில் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இதுலாம் 2 பாயிண்ட் போச்சா? இது கோடி கோடி மின்னல்கள், அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். கோடி கோடி மின்னல்கள் கூடி வந்து பேசுதே. ஃபுல் சாங் தெரியல. ஸோ நீங்கள் எத்தனை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க? கரெக்ட். எனக்கே நான் கை தட்டிக்கிறேன். இப்போ குவிஸ் 7. இது என்னவா இருக்க போகுது? என்னோட. ஓகே. என் கண்ணு ஒன்று பொண்ணு. என்ன பார்த்தாலே ஒரு பொண்ணா? ஓ மை காட், ரொம்ப டஃப்பாக இருக்கே. எனக்கு தெரில, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். மதர் சாங்கா? ஓ நான் பார்த்த முதல் முகம் நீ. ஓகே, நல்ல பாட்டு, இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. குவிஸ் 8. இது என்ன பாட்டு? சுறா தேங்காய் அரை. ஐயோ என்னையா அது? என் பிரெயின் வந்துட்டு பிரெயினிங் பண்ணுறது நிறுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்காய் அரை. தேங்காய் சூரா. ஓ மை காட். சுறா தேங்காய் அரை. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சது நிஜமாவே பெரிய விஷயம் தான். ஹாய் மாரா வேலா. ஹலோ மாரா வேலா. என்னடா இது? ஏ வெற்றிமாறன். ஓ வெற்றியை மறந்துட்டேன். ஏ வெற்றி வேலா. ஓகே, நம்ம நிறையா பாயிண்ட்டு இங்கிட்ட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபன்னாக இருக்கட்டுமே. ஜூன் போனால் ஜூலை காற்று. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கா? இல்லை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன்னு தெரியல, பட் இதுதான். ஜூன் போனால் ஜூலை காற்றே, அந்த பாட்டு தான். கரெக்டா? கரெக்ட். நம்ம டன் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட் ஆஃப் கண்டென்ட் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. குவிஸ் 11. இது என்ன பாட்டு? ரோஜா மகளே ரோஜா மகளே ஜக்க மகளே வா. பூமா வாடி அம்மா ஜக்கம்மா. கஷ்டகாலடாடி. ஓகே, குவிஸ் 12. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், அதில் பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். என்னடாது? ஓ மை காட், இது எப்படி சொல்கிறது என்னன்னு எனக்கு தெரியலையே. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்டாப்பா. என்ன விடுங்க. ஐயோ வச்சா பாரு ஒரு போட்டோவா, அல்டிமேட். ஐயோ நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன் அதில். குவிஸ் 13. காக்கி மச்சான் ஆன். காக்கி சட்டை போட்ட மச்சானா? காக்கி சட்டை போட்ட மச்சான் கரெக்ட் தான் நினைக்கிறேன். காக்கி சட்டை போட்ட மச்சான் களவு செய். ஓகே கரெக்ட். டன். பரவாயில்ல, கஷ்டமான விஷயங்களும் கண்டுபிடிக்கிறோமே. நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்கீங்க, இல்லை ஃபைனலாக எத்தனை பாயிண்ட் எடுத்தீங்களோ அத்தனை பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. எறும்பு சாவியா? கீ மினிக்கி அப்படி ஒரு பாட்டு இருக்கா? மினிக்கி
மினிக்கி. ஓ கரெக்ட், மினிக்கி. நான் அந்த வார்த்தையை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பட் அந்த சாங்கு தெரில, இருந்தாலும் நான் 1/2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன் போங்க. இது என்ன பாடல்? கை சீடி. முன்னாடி அது என்ன? மாடு வாச கை சீடி. ஓ மை காட். வாடி. ஓ அது வாடி வாசல் நினைக்கிறேன். அதனால தான் வாடி கைப்படாத சீடி. எண்ணரிசி அரை எண்ணரிசி அரை எண்ணரசி. எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. என்னவளே அடி ஓ அது அரிசி இல்லைங்க, அவுல். அது வந்துட்டு விசிபிள் மேலே தான் கோளாறு, நம்ம மேலே கிடையாது. என்னவுலே ராஜா கைய வச்சா ரோஜா போனதா. ஓ மை காட். ராஜா சின்ன ரோஜா ஓடு அந்த படம் தான் நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். இந்த மிடில் ரேஞ்சில் வர்ற பாட்டெலாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடுறேனே, கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு வருவீங்க நம்புகிறேன். கண்டினியூ பண்ணுங்க. இது என்ன பாடல்? பௌர்ணமி வட்ட நெத்தி. ஓ மை காட். நிலாவட்டம் நெத்தியில. எஸ் தேசிங்க ராஜா படத்தில் வர அதே பாட்டு தான். நிலாவட்டம் நெத்தியில. கரெக்ட். ரொம்ப கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. அடுத்து எதை கண்டுபிடிக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ குவிஸ் 90 இதில் என்ன எழுத போகிறாங்க பார்ப்போமா. இது என்ன பாட்டு? கோழி வடை இல்லை, அது வெடை. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். கோழி எனக்கு கொத்தி திங்கிற படுவாவி, அந்த ஒரு பாட்டு தான். கரெக்டா? எஸ் யூ காட் இட். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோன்னு தெரில, எடிட் பண்ணும்போது நம்பர் போட பார்க்குறேன். நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? குவிஸ் 20 வந்துட்டோம். ஐ திங்க் நிறையா விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். துப்பாக்கியில் தோட்டா சிட்டுக்குருவியா? துப்பாக்கி சுட்ட போட்ட குருவி. மறுபடியும் தோத்துட்டியா? தோத்துக்கிட்டே இருக்கியாடா. சுட்ட குருவியா? சுட்டா. ஓ அது கை வந்துட்டு தான் கேட்குது போல, அதனால தான் சுத்த குருவி அப்படிங்கிறாங்க. 21 தேங்காய் எண்ணெயா? எண்ணெய் விலையழகே. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எண்ணெய் விலையழகே உன் விலைக்கு வாங்க வருவேன், அந்த ஒரு பாடல் தான். நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். கரெக்ட். we got it. குவிஸ் 22 வெற்றிகரமா இல்லை, தோல்விகரமாக 22க்கு வந்தாச்சு. இளமை திரும்புதே தலைவர் பாட்டு நினைக்கிறேன். மேபி இது வேற ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. கரெக்ட், இளமை திரும்புதே அந்த ஒரு பாட்டு தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் Q 23 இதில் இருக்கும்போது மாங்காய் பணம் கண் குழந்தை. மாம்பழம் தாரேன் குழந்தை தரீங்க. கண் குழந்தையா? தெரியலையே. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா. ஓ அந்த குழந்தை அம்மா. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா. எனக்கு டஃப். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? Q 24 இது என்னது? உன்னால் முடியாது சால்ட்டு சர்க்கரையா? உப்பு சர்க்கரை இரியா? யோ டைம் ஓடாதியா இரியா? உன் சமையல் அறையில் உப்பா சர்க்கரையா? அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். கரெக்ட். கடைசி நேரத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். நானே கை தட்டிக்க வேண்டியதான். இது உங்களுக்கும் சேர்த்து தான் கைத்தட்டல். நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். Q 25 இது என்னது? சவுத்து தேன் வடகிழக்கு தேனி தென்மேற்கு தேனி சிட்டு. ஓ மை காட். கமெண்ட் பண்ணணுமா? ஓகே, நீங்களும் கமெண்ட் பண்ணிருங்க. அது என்ன பாடல் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது என்ன பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் ரிலாக்ஸாக டெய்லி ஒரு 10 மினிட் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு சில கண்டென்ட்லாம் வந்துட்டு இருக்கும். பை. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த போல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இப்போ தான் நான் வந்து அனலைஸே பண்ணி சேனல் தொடங்கி பல வருடங்கள் ஆகுது. இப்போ தான் அந்த போல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். அதனால இந்த போல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வரும். நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஓகே, பை. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.